Hello friends, welcome back to nathu'sbeautyandwellness. Subscribe மற்றும் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது வாவா வேக்ஸ், கோல்டு வேக்ஸ். கோல்டு வேக்ஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். பாப்சிக்கிள் ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கோங்க. கோல்டு வேக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கால் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஈரமாக இருந்தால் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் ஆரம்பிங்க. இப்போ பாப்சிக்கிள் ஸ்டிக் கோல்டு வேக்ஸ் வச்சு காலில் மேலிருந்து கீழ் நோக்கி அப்ளை பண்ணுங்கள். இந்த கோல்டு வேக்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இழுத்து விட்ட எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது மேலே வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி அதுக்கப்புறம் கீழே இருந்து மேல் பக்கமாக எடுக்கணும். திரும்பவும் அதே வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹேர் இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு கீழே இருந்து மேல் பக்கமாக இழுக்கணும். ஒரு காலுக்கு மேக்ஸிமம் 6 ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுங்க. எனக்கு தெரியுன்றதால நான் 4 ஸ்ட்ரிப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆகலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ் ஸ்கர்ட் போடும்போது காலில் ஹேர் இருந்தால் ரொம்ப ஷையாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வேக்ஸ் வாங்கி வீட்லேயே போட்டுக்கலாம். இந்த வேக்ஸ் நான் ஆன்லைனில் வாங்கினேன். உங்களுக்கு இந்த வேக்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வேக்ஸில் 2 வேக்ஸ் இருக்குது. ஒன்று கோல்டு வேக்ஸ், இன்னொன்று ஹார்ட் வேக்ஸ். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது கோல்டு வேக்ஸ். கோல்டு வேக்ஸ் ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஹாட் வேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ வேக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்லருக்கெலாம் போக தேவையில்ல, நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த வேக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் நிறைய முறை அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். பெயின் கொஞ்சம் தான் இருக்கும். வேக்ஸ் போடும்போது க்ளவுஸ் போடாமல் பண்ணாதீங்க. க்ளவுஸ் போடாமல் பண்ணால் கையில் வேக்ஸ் ஒட்டிக்கிட்டு பிசு பிசுப்பாக இருக்கும். வேக்ஸ் போடுறதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் ரேசர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ரேசர் யூஸ் பண்ணிங்கன்னா காலில் ஹேர் ரொம்ப திக்காகவும் ஹார்டாகவும் வளரும். ஜென்ஸ் ஹேர் மாதிரி இருக்கும். அதனால ரேசர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வேக்ஸ் பண்ணும்போது காலில் ஹேர் ஹார்டாக வளராது. இந்த வேக்ஸ் ஒரு முறை பண்ணால் 2லேருந்து 3 வாரம் வரை ஹேர் வளராமல் இருக்கும். இந்த வேக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹேரெல்லாம் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த ஹேரில் கொஞ்சமாக எடுத்து அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்ஸ் ஸ்ட்ரிப் வச்சு எடுத்துருங்க. அதுக்காக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த க்ரீம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மற்ற இடம் எல்லாமே நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஹேர் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம கால் நல்லா க்ளீனாக அழகாக இருக்கும். எங்கேயாவது ஒரு ஹேர் மிஸ் ஆகிருந்தால் அதை ப்ளக்கர் வச்சு எடுத்துடுங்க. இப்போது ஃபுல்லாக ப்ளக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டவல் வச்சு அந்த கால் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடுங்க. தொடச்சி எடுக்கும்போது ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஒரு சில ஹேர் ஏற்கனவே அந்த ஸ்ட்ரிப்ஸில் ஒட்டினதெல்லாம் காலில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்று வந்துடும். ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும்.
இப்போ ஐஸ் பேக் கொடுக்க போகிறோம். ஐஸ் பேக் வந்து கொடுக்கறது எதுக்குன்னா, சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்ததுன்னா ரேஷஸ்லாம் வரும். அதுக்காக இந்த ஐஸ் பேக் கொடுக்கும்போது அது பெயினும் இருக்காது. மாய்ஸ்சரைசர் இருந்ததுன்னா அதை எடுத்து அப்ளை பண்ணுங்க. அது மேலே கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஹேர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹேர் இருந்ததுன்னு இப்போ பாருங்கள், எல்லா ஹேரும் ரிமூவ் பண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.